على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாங்கள் இன்சூரன்ஸ் உடைய ஆரம்ப பகுதியை பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸ் என்று சொல்கின்ற நேரத்திலே இரண்டு விதமான இன்சூரன்ஸ்கள் இன்று உலக வழிமுறைகளிலே அதாவது இன்று நடைமுறையிலே இருக்கக்கூடிய இரண்டு விதமான இன்சூரன்ஸ்களை எங்களுக்கு பார்க்க முடியும். ஒன்று வணிக அடிப்படையிலே ஏற்படுத்தப்படக்கூடிய இன்சூரன்ஸ் முறை, கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். தமீனு திஜாரி என்று அரபியிலே சொல்லுவோம். அதே போன்று இரண்டாவதாக தமீனு தாவுனி, கோஆபரேட்டிவ் இன்சூரன்ஸ், அதாவது ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட இன்சூரன்ஸ் முறை, கூட்டுறவு இன்சூரன்ஸ் என்று எங்களுக்கு சொல்லலாம். எனவே இந்த தமீனு திஜாரியை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். தமீனு திஜாரி என்று சொல்கின்ற கொமர்ஷியல் இன்சூரன்ஸ், வணிக அடிப்படையிலே அமைந்த அந்த இன்சூரன்ஸ் முறை கூடாது என்பதற்கு பல நியாயங்களை நாங்கள் கூறினோம். அந்த கருத்தை தான் நிறைய அறிஞர்களும் கூறுகின்றார்கள் என்பதற்கான நியாயங்களையும் நாங்கள் வைத்தோம். குறிப்பாக அதிலே வட்டியும், அதே போன்று ஏமாற்றம், அதே போன்று சூதாட்டம், இந்த மூன்றும் இஸ்லாம் தடை செய்த மூன்று அம்சங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் வணிகம் என்று வருகின்ற நேரத்திலே அதாவது நாங்கள் சொன்ன இந்த மூன்று காரணங்களும் அந்த வணிக அடிப்படையிலே வருவதன் காரணமாக அது கூடாது என்பதனை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைய வாரத்திலே நாங்கள் இன்று கோஆபரேட்டிவ் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டுறவு இன்சூரன்ஸ் முறை அல்லது தமீனு தஆவுனி, தமீன் தகாஃபுல் என்று நாங்கள், அதாவது இஸ்லாமிய வங்கிகளிலே இன்று நடைபெறக்கூடிய இன்சூரன்ஸ் முறை, இஸ்லாமிய நாடுகளிலேயும் பொதுவாக இன்று சவுதி அரேபியாவில் கூட இந்த தமீனு தஆவுனி அல்லது தமீனு தகாஃபுல் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டுறவு இன்சூரன்ஸ் முறை தான் காணப்படுகின்றது. இந்த இன்சூரன்ஸ் முறையை பொறுத்த மட்டிலே இது ஒரு பதிலாக, அதாவது இஸ்லாம் ஏற்கனவே எங்களுக்கு அனுமதித்த ஒரு முறையாக இந்த இன்சூரன்ஸ் முறையை அறிஞர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த இன்சூரன்ஸ் முறையுடைய அடிப்படை என்ன, ஏன் இது கூடும் என்று நாங்கள் கூறுகின்றோம், அந்த இரண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்பதை தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த கூட்டுறவு இன்சூரன்ஸ் அல்லது தமீனு தஆவுனி, தமீனு தகாஃபுலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் உடைய அடிப்படையை பொறுத்த மட்டிலே இதிலே மூன்று விதமான ஒப்பந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வணிக இன்சூரன்ஸிலே இரண்டு தரப்பு தான். என்ன? முதலாவதாக அந்த வாடிக்கையாளர், இரண்டாவதாக லாபம் ஈட்டக்கூடிய அந்த கம்பெனி. அந்த லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனியுடைய முக்கியமான நோக்கம் ஏதாவது அவர்கள் லாபம் பெறுவதுதான். அந்த அடிப்படையிலே தான் அந்த கொமர்ஷியல் வணிக அடிப்படையிலே அந்த இன்சூரன்ஸ் செய்யப்படுகின்றது. எனவே அந்த கம்பெனி எப்பயும் எதிர்பார்க்கும் எந்தவித அனர்த்தமும் நடக்கக்கூடாது என்று. ஆனால் அதே போன்று அந்த வாடிக்கையாளருடைய நோக்கம் எப்படி இருக்கும் என்றால், அனர்த்தங்கள் வருகின்ற நேரத்திலே முழுமையான செலவையும் கம்பெனி பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற ஆசையிலே இருப்பார். எனவே அந்த இரண்டு தரப்பும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நோக்கத்திலே தான் இருக்கின்றார்கள். எனவேதான் அந்த இன்சூரன்ஸ் முறை இஸ்லாம் தடை செய்த பல அம்சங்களை உள்வாங்கிக் கொள்வதன் காரணமாக அது கூடாது என்று நாங்கள் கூறினோம். எனவே தமீனு தஆவுனியை பொறுத்த மட்டிலே, தகாஃபுல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டுறவு இன்சூரன்ஸ் முறையை பொறுத்த மட்டிலே இதிலே எங்களுக்கு மூன்று விதமான ஒப்பந்தக்காரர்கள், மூன்று தரப்புகளை எங்களுக்கு பார்க்க முடியும். முதலாவது தரப்பு அதாவது அந்த வாடிக்கையாளர், ஒரு வாடிக்கையாளர் இருப்பார். அதாவது அந்த கூட்டுறவு இன்சூரன்ஸிலே கைச்சாத்திடக்கூடிய அந்த வாடிக்கையாளர். இரண்டாவது தரப்பு அந்த கூட்டுறவு, அதாவது அவரை போன்று பல வாடிக்கையாளர்கள். எனவே இவர் காணாத பல பேர் இருப்பார்கள். அதாவது இவர்களுக்கு ஒரு கணக்கு காணப்படும், இவர்களுக்கு என ஒரு அக்கவுண்ட் காணப்படும். அதே போன்று மூன்றாவது தரப்பு இந்த ரெண்டு பேரையும் இணைத்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய நோக்கம் லாபம் ஈட்டுவது கிடையாது. அவர்கள் கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு இடைத்தரகர் என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய ஒப்பந்தம் இருக்கும். அதாவது இந்த வாடிக்கையாளரை பொறுத்த மட்டிலே
அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடக்கூடியவரை பொறுத்த மட்டிலே அவருடைய நோக்கம், அவர் கொடுக்கக்கூடிய அந்த தொகை வந்து அவர் வந்து இனாமாக தபர்ரு என்ற அடிப்படையிலே சதகாவாக தர்மமாகத்தான் அந்த தொகையை அவர் வழங்குவாரே தவிர அவருடைய நோக்கம் லாபம் ஈட்டக்கூடிய நோக்கம் கிடையாது. ஹிபத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிஃப்டாக அல்லது ஒரு தர்மமாக, அந்த தர்மம் என்ற நோக்கத்திலே தான். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கு போடக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் முறையுடைய ஒப்பந்தங்களை வாசிச்சு பார்த்தால் உங்களுக்கு அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை உங்களுக்கு பார்க்க முடியும். எனவே ஒரு தபர்ரு என்ற அடிப்படையிலே அவர் கொடுக்கின்றார். அதே போன்று இவரை போன்றுதான் மற்றவர்களும் கொடுக்கின்றார்கள். அந்த கம்பெனி என்ன செய்யும் என்று சொன்னால், அதாவது அப்படியே அந்த அதாவது கம்பெனியிலே கைச்சாத்திடக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அந்த அந்த வாடிக்கையாளர்களிலே அந்த அதாவது அந்த அந்த உறுப்பினர்களுக்கு மத்தியிலே யாருக்காவது ஏதாவது ஒரு விபத்து அல்லது இழப்பு வருகின்ற நேரத்திலே அதற்கு வந்து ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக, அதற்கு வந்து அதாவது அவர்களுக்கு அந்த அந்த தொகையிலிருந்து சேர்க்கப்பட்ட முழு தொகையில இருந்தும் அவர்களுக்கு வந்து அந்த பணத்தை, அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே சில வேளைகளிலே அந்த பணம் எஞ்சக்கூடிய நேரத்தில், அதாவது எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை அல்லது ஏற்பட்ட இழப்பின் வீதம் குறைவாக இருந்து பணம் எஞ்சிவிட்டால் அந்த பணத்தை வந்து கம்பெனி எடுக்க முடியாது. அந்த கம்பெனிக்கு வந்து அவர்களுக்கென சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட தொகைதான் அவர்களுக்கு போகுமே தவிர ஏனைய கணக்குகள் வந்து இவர்களுக்கென இந்த வாடிக்கையாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து செய்யப்படக்கூடிய ஒரு கணக்கிலே தான் சேர்க்கப்படும். அதே போன்று எந்த இழப்பீடு வழங்குவதாக இருந்தாலும் கம்பெனியுடைய காசிலிருந்து எந்தவித தொகையும் போக மாட்டாது. அந்த அந்த தொகை சேர்க்கப்பட்ட அந்த முழு தொகையிலே இருந்தும் தான் எந்தவித இழப்பீடும் கொடுக்கப்படும். அதே போன்று லாபம் வருகின்ற நேரத்திலேயும், அதாவது எஞ்சக்கூடிய நேரத்திலேயும் அந்த எஞ்சக்கூடிய தொகை வந்து கம்பெனிக்கு போக மாட்டாது. அதாவது கைச்சாத்திடப்படக்கூடிய அக்ரிமெண்ட் ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயும் சில கம்பெனிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வருட இறுதியிலே அந்த எஞ்சக்கூடியவர்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு எஞ்சக்கூடிய தொகை அந்த அதாவது அந்த எஞ்சக்கூடிய தொகையை கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் சில கம்பெனிகளிலே வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது அந்த அதாவது அந்த கம்பெனியுடைய அதாவது பெரிய இழப்புகள் வருகின்ற நேரத்திலே அந்த அந்த இழப்புகளை ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையிலே அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பார்கள். ஆனால் அந்த கம்பெனிக்கு அந்த தொகையை, அந்த எஞ்சக்கூடிய தொகையை எடுக்க முடியாது. இதுதான் அதனுடைய முக்கியமான ஒப்பந்தமாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய தமீனு தஆவுனி அல்லது தமீனு தகாஃபுல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டுறவு ஒப்பந்த இந்த இன்சூரன்ஸ் முறை வந்து இஸ்லாம் அனுமதித்த பல ஒப்பந்த முறைகளுக்கு ஒத்ததாக இருக்கின்றது. அதில் எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை எங்களுக்கு பார்க்க முடியும். அஷ்ஆரியீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அதாவது அந்த கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வந்து என்ன சரி பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால், யுத்தங்களிலே அவர்களுக்கு இழப்பு வந்து விட்டால், அவர்களுக்கு பஞ்சம் வந்து விட்டால், அவர்களிடத்தே இருக்கக்கூடிய முழு எல்லா தொகையையும், அதாவது எல்லா இந்த அதாவது சாப்பாடுகள், அதே போன்று உணவு பண்டங்கள், இவைகள் அனைத்தையும் ஒரு இடத்திலே குமித்து அவர்களுக்கு மத்தியிலே சமமாக பிரித்துக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அஷ்அரிங்களை பற்றி அதாவது புகழாரம் சொன்ன அந்த ஹதீஸை எங்களுக்கு இதற்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக கூற முடியும். அதே போன்று இமாம் புகாரி அவர்கள் நிஹித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்தத்தை, அதாவது ஒரு ஒப்பந்த முறையை, வியாபாரம் அல்ல, ஒரு ஒப்பந்த முறையை அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய புகாரியிலே தலைப்பாக வந்து கொண்டு வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே அன்றைய காலத்திலே இந்த வணிகத்துக்காக செல்லக்கூடிய அந்த வியாபார கூட்டங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டமாக இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு தொகையை வந்து போடுவார்கள். அந்த தொகையிலே தான் அந்த பயணத்துக்கான முழு செலவும் வரும். எனவே சில பேருக்கு வந்து கூடுதலான செலவு அதிலே போகும், சில பேருக்கு ஒரு இன்று நாங்கள் எங்களுடைய பயணங்களிலே கூட, நாங்கள் நண்பர்களாக செல்லக்கூடிய பயணங்களிலே கூட இப்படியான ஒப்பந்தங்களை நாங்கள் விரும்பாமலே செய்கின்றோம். எனவே இப்படியான ஒரு அதாவது ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய அந்த அந்த நோக்கத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமாகத்தான் எங்களுக்கு இந்த கூட்டுறவு இன்சூரன்ஸை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று இன்று வந்து அரசாங்கம், அதாவது ஒவ்வொரு அரசாங்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஓய்வூதிய முறையும் வந்து இதற்கு கீழாகத்தான் வருகின்றது. ஏனென்றால்
ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு வந்து வயது முதிர்ந்தவர்களை பார்ப்பது, அவர்களுக்கான அதாவது அவர்களுடைய செலவினங்களை வந்து பார்ப்பது ஒரு அரசின் வந்து பொறுப்பாக இருக்கின்றது. எனவே வந்து இப்ப அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து வேலை செய்து அவர்களுக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியாததன் காரணமாக இப்படியான அவர்கள் தொழில் செய்கின்ற காலத்திலே அவர்களுடைய அந்த சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை சேர்த்து இந்த அடிப்படையிலே தான் அந்த அந்த விநியோகம், அந்த ஓய்வூதியம் போன்ற இந்த விநியோகங்கள் எல்லாம் செய்யப்படுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்றுதான் இன்று செய்யப்படக்கூடிய எல்லா அதாவது அதாவது லைஃப் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கோஆபரேட்டிவ் என்ற அடிப்படையிலே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய இந்த எக்ரிமெண்ட் அடிப்படையிலே நடைபெறுமாக இருந்தால் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் காலத்தின் தேவையாகவும் இருக்கின்றது. பல சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு ஒப்பந்த முறையாகவும் இருக்கின்றது. எனவே அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வணிக இன்சூரன்ஸுடைய நோக்கம் வித்தியாசப்படுவதன் காரணமாகவும் அவர்களுடைய முழு நோக்கமும் லாபமாக இருப்பதனால், அதாவது ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போன்று அவர்கள் செய்வதன் காரணமாகத்தான் அது கூடாததாக இஸ்லாம் தடை செய்யப்பட்ட பல அம்சங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு ஒப்பந்தமாக இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் பொறுத்து அதாவது தகாஃபுல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோஆபரேட்டிவ் இன்சூரன்ஸை பொறுத்த மட்டிலே இது வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையா இருக்கக்கூடிய நோக்கத்திலேயும், அதே போன்று இதிலே கைச்சாத்திடக்கூடியவருடைய நோக்கம் அவருக்கு வந்து அதாவது மற்றவர்களும் நான் கொடுக்கக்கூடிய இந்த தொகையின் மூலமாக மற்றவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருப்பதன் காரணமா, அதே போன்று தர்மமாக கொடுப்பதன் காரணமா, எந்தவித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் தர்மமாக கொடுப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒப்பந்த முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாம் அங்கீகரித்த அதாவது இந்த இன்சூரன்ஸ் முறையாக தகாஃபுல் முறையாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தமீனு தகாஃபுல் அதாவது இந்த கோஆபரேட்டிவ் அடிப்படையிலே அதாவது இந்த தமீனு தஆவுனி அல்லது தகாஃபுல் என்ற அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய எந்த வணிக ஒப்பந்தமாக எந்த அதாவது அது வந்து லைஃப் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நாங்கள் வந்து எங்களுடைய சொத்துகளுக்கு போடக்கூடிய வாகனங்களுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்சூரன்ஸை செய்து கொள்வோம் என்று சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு முடிந்தவரை நாங்கள் இப்படியான இன்சூரன்ஸ்களை செய்கின்ற நேரத்திலே அந்த ஒப்பந்தங்களை சரியான முறையிலே பார்த்து இது வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய ஒப்பந்த முறையா என்பதனை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று சில பிரதேசங்களிலே வந்து இந்த வணிக இன்சூரன்ஸ் அதாவது இந்த கொமர்ஷியல் இன்சூரன்ஸ் தவிர வேறொன்றும் இருக்க மாட்டாது. அப்படி அதாவது ஒரு நிர்பந்த நிலைக்கு ஒருவர் தள்ளப்படுவார் என்று சொன்னால் கட்டாயமாக அதாவது சில பகுதிகளிலே வந்து இந்த இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் இல்லாத போது அவர்களுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டால் ஏனென்று சொன்னால் வாகனங்களை பொறுத்த மட்டிலே வாகனங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு வந்து அதாவது இன்சூரன்ஸ் போடுவதா குறைஞ்சது தேர்ட் பார்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்சூரன்ஸை போடுவது கூட கட்டாயமாக இருக்கின்றது. எனவே நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் இயன்ற அளவு வந்து இஸ்லாம் அனுமதித்த இந்த தகாஃபுல் இன்சூரன்ஸ் முறையிலே நாங்கள் எங்களுடைய இந்த இன்சூரன்ஸ்களை செய்து கொள்வதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ஒப்பந்தங்களை புரிந்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்று நடப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.